பேரன்பு சீரியல் ஜூன் 12 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அமுதாம்மா வீட்டில் சமைக்காமல் ஃபுட்டை வெளியிருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. ஆர்த்தியோட அப்பா கிட்ட ஃபுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அவர் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாரு போல இருக்குது. உடனே அமுதாம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. உங்களுக்கு நான் என்ன பண்ணாலும் தப்பாக தானே இருக்கும். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், எல்லாத்துலேயுமே குத்தம் தானே கண்டுபிடிப்பீங்க. அந்த வானதி சமைச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருப்பீங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? அவர் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பட்டும், அவரை டென்ஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க ஆர்த்தி. சாப்பிடவே ஆர்த்திக்கு வாமிட் வருது போல இருக்குங்க. உடனே போய் வாமிட் பண்ணுறாங்க. அந்த டைமில் கார்த்திக்கும் வானதியும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. சரி காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு காஃபி போடலான்னு போகிறாங்க வானதி. இவங்க வாமிட் பண்ணுற சவுண்டு கேட்டுட்டு வெளியே ஓடி வராங்க வானதி. ஏங்க உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்கு டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும், பேசாமல் இஞ்சி தட்டி போட்டு காஃபி வச்சு கொடு, எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா. இது கர்ப்ப வாந்திங்க, முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் வானதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ஜீவா டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அமுதாம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த வீட்டுக்கு முதல் வாரிசை பெற்று கொடுக்க போகிறது என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்தோஷத்தில் வானதி சாமி கும்பிட்டுட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. விபூதி வைக்கலான்னு சொல்லி போகிறாங்க. அதுக்குள்ளே அமுதாம்மா வந்து, உனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, இது வரைக்கும் உனக்கு குழந்தை உண்டாகவே இல்லை, இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசை என் பொண்ணு தான் பெற்று கொடுக்க போகிறா, அவளுக்கு நீ போய் விபூதி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. வானதி அழுதுகிட்டே ஓடிடுறாங்க அவங்க ரூமுக்கு. கார்த்திக், அவங்க அப்பா, மாமனார் எல்லாருமே ஓடுறாங்க. வானதி அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு உடனே ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்திக்கோட அப்பா, முதல்ல நல்ல விஷயத்தை பற்றி சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியோட விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு, பாருங்களேன் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், அந்த நேரத்தில் போய் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ராஜேஸ்வரி. சரி வானதி எங்கே, வானதி கிட்ட பேசணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அமுதாம்மா வானதியை திட்டினதை பற்றி சொல்லிடுறாரு. இதை கேட்ட ராஜேஸ்வரி அம்மாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. முதல்ல அவங்க குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக்கோட அப்பா கிட்ட சொல்லவும் அவரும் அதே மாதிரி கார்த்திக் கிட்ட கேட்குறாரு. என்னப்பா இப்போதைக்கு உங்களுக்கு குழந்தை எதுவும் வேணான்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தயங்கி நிற்கிறாரு. என்ன எதாக இருந்தாலும் சொல்லி, இல்லைன்னா உங்கள் அம்மாக்கிட்டேயே ஃபோன் பண்ணி பேசிக்கோ அப்படிங்கிறாங்க. இரு நானே ஃபோன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லவும், வேணாம்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சித்தர் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னார், அதனால தான் நாங்கள் வேணான்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயத்த உடனே ராஜேஸ்வரி அம்மாட்ட திரும்பவும் கால் பண்ணி சொல்லிடுறாரு கார்த்திக்கோட அப்பா. இது கேட்ட ராஜேஸ்வரி அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம், இன்றைக்கே கார்த்திக்கும் வானதிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட வாரிசும் நம்ம குடும்பத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும், இதை உடனே கார்த்திக்கோட அப்பா கார்த்திக்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் கார்த்திக்கோட அப்பாவும் ஆர்த்தியோட அப்பாவும் ஆர்த்தி இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. என்னங்க, நம்ம பொண்ணு தாயான சந்தோஷத்தை விட வானதி தாயாக முடியலையேங்கிற ஒரு வருத்தம் தான் உங்களுக்கு பெருசாக இருக்குல்ல. இங்கே நம்ம பொண்ணுக்கு ஒரு விபூதி கூட வச்சு விடாமல் நீங்கள் பாட்டுக்கு அவள் அழுதான்னு சொல்லி அவள் பின்னாடியே போகிறீங்க அப்படிங்கிறாங்க அமுதாம்மா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விபூதி வச்சு விடுறாரு. கார்த்திக்கோட அப்பாவும் ஆர்த்திக்கு விபூதி வச்சு விட்றாங்க. சம்மந்தியமாக கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக்கோட அப்பா கூப்பிடவும் இவங்களும் வெளியே போகிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்கக்கிட்டே சொல்கிறாங்க. ஆர்த்தி விஷயத்தை பற்றி பேசும்போது உடனே சந்தோஷப்படுறாங்க அமுதாம்மா. வானதி விஷயத்தை பற்றி பேசும்போது உடனே ரொம்ப கடுப்பாகிறாங்க. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இப்போது மனசில் ஒரு பாட்டு உடனே அது என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியாக ரொமான்டிக்காக விளையாண்டுருக்காங்க வானதியும் கார்த்திக்கும். இந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக அபி வீட்டுக்குள்ளே வராங்க. அமுதாம்மா ஆர்த்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த அபிகிட்ட சொல்கிறாங்க. அபி ரொம்பவுமே கடுப்பாகிறாங்க. ஆனாலும் அது வெளியே காட்டிக்காமல் அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபேஸை வந்து வச்சுக்கிறாங்க. ஆர்த்தி வராங்க. ஆர்த்தியும் அப்புறம் அபியும் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஜீவா சார் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஜீவா மேலே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜீவா சார் தான் இப்போ ஆர்ஆர் கம்பெனியோட சேர்மனாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் அமுதாம்மா வந்து அபிகிட்ட சொல்கிறாங்க. சரி நான் போய் ஜீவா சாரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜீவா சாரோட ரூமுக்கு போகிறாங்க அபி. எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு ரூம்குள்ளே போகிறாங்க அபி. உடனே டென்ஷன் ஆகி, என்ன ஜீவா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஜீவா கிட்ட. என்ன ஆர்த்தி கர்ப்பமாக இருக்காளாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவா. உன் குழந்தைய நான் தான் சமைக்கணும், என்ன ஆர்த்தி சமைக்கிறாளா
அப்படின்னு டென்ஷன் ஆகவும் அவன் என் ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க ஜீவா. அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் சந்தித்த பொண்ணுங்களில் எல்லாருக்கும் மேலே நீ தான், அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃப்க்கும் மேலே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவா. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணுறாங்க அபியும் ஜீவாவும். இன்னொரு சைடு வானதிக்கும் கார்த்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட்காக ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அபி, ஆர்த்தி, அப்புறம் அமுதாமா எல்லாருமே. ஏன் தலைவிதியே இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகி திட்டிக்கிட்டே ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க அமுதாமா. ஏமா புலம்புற அப்படிங்கிறாங்க ஆர்த்தி. உடனே அபியும் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. கடுப்பாக ஃபேஸை வச்சுருக்காங்க அமுதாமா. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.